Hello everyone, welcome to Easy Go Math. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது chapter 5 arithmetic progressions exercise 5.3. So இப்போ fifth problem solve பண்ணலாம். The first term of an AP is 5. So A ஓட value 5 தெரிஞ்சிச்சு. The last term is 45. L is equal to 45. And the sum is 400 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So SN ஓகேவா? So அது 400 தெரிஞ்சு போச்சு. Find the number of terms and the common difference. So N value நம்ம கண்டுபிடிக்கணும். Plus difference நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து A equal to 5, L equal to 45, SN is equal to 400. ஸோ 400 is equal to அந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி N வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். 400 is equal to N divided by 2, 5 plus 45. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது 5 plus 45 ஆட் பண்ணா 50. ஸோ இந்த சைட் 400 அப்படின்னு இருக்கும்போது 0 0 கேன்சல் ஆயிடுது. ஸோ 5 அந்த சைட் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 divided by 5 is equal to N divided by 2. ஸோ அப்போ என்ன ஆகுது N is equal to 16 கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு அவங்க சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து D வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட் டேர்ம் வச்சு AN that is nth term formula வச்சு பண்ண போறோம். So L is equal to A plus N minus 1 into T. 45 is equal to 5 plus 16 minus 1 into T. So 40 is equal to 15. D. அப்போ D ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 divided by 50. So 5 ஆல கேன்சல் பண்ணும்போது 8 divided by 3. So D வேல்யூ என்ன 8 by 3. So அவங்க கேட்ட மாதிரி நம்ம N வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், D வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ sixth problem. The first and the last term of an AP are 17, 350 respectively. If the common difference is 9, how many terms are there and what is their sum அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருச்சு 17, லாஸ்ட் டேர்ம் 350 தெரிஞ்சு போச்சு. If the common difference DNS 9 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. How many terms are there? அப்போ n வேல்யூ அப்புறம் SN அப்படின்றாங்க. That is 9 terms இருக்கிறதுக்குல ஸோ அதனால S9 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும், டியோட வேல்யூ 9 தெரியும். அப்ப என்ன பண்ணா நம்ம லாஸ்ட் டேர்ம் வச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் என்னோட வேல்யூ. ஓகேவா? ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் தான் டி நம்மளுக்கு 9 தெரிஞ்சு போச்சு. L is equal to A plus N minus 1 into T. So 350 is equal to 70 plus N minus 1 into T. D என்ன 9. So 333 is equal to N minus 1 into 9. So அப்ப 9 இந்த சைடு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 37. So 37 plus 1 38. So என்னோட வேல்யூ 38 தெரிஞ்சு போச்சு. So சம் கேட்கறாங்க. So சம்க்கு என்ன பண்ணுவோம் n divided by 2 A plus A தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்மும் தெரியும், லாஸ்ட் டேர்மும் தெரியும். So அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா 367. என்னோட வேல்யூ 38 கண்டுபிடிச்சு. 38 divided by 2 90. So 19 into 367 that is 6973. Sum of எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 நம்பர்ஸ். அடுத்தது 7th one. Find the sum of first 22 terms. So என்னோட வேல்யூ 22 தெரிஞ்சு போச்சு, D7 தெரிஞ்சு போச்சு, 22nd term that is 49 தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு A தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து L is equal to A plus N minus 1 into D போடலாம். ஸோ 149 is equal to A plus 22 minus 1 into 7. D வந்து 7 இல்ல, ஸோ அது தெரிஞ்சனால அப்படியே வச்சிருக்கோம். 149 is equal to A plus 21 into 7 that is 149 minus 147 அப்படின்னு வந்துருது A ஓட வேல்யூ. ஸோ A ஓட வேல்யூ 2 தெரிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சம். ஸோ சம்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம் 2ன்ட்டு, லாஸ்ட் டேர்ம் 149 தெரியும். எத்தனை டேர்ம்ஸ் 22. ஸோ 22 divided by 2 multiplied by 2 plus 149. அப்போ என்ன ஆகுது 11 into 151 that is 1661. ஸோ ஐ ஹோப் இந்த 3 ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவான்.